சாந்தி. நான் இந்த சரீரம் என்ற ஆடையில் இரு புருவங்களுக்கு மத்தியில் ஒரு நட்சத்திரத்தை போன்று மின்னிக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் ஆத்மா அபிமானி ஆவதற்காக இன்று பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு சோமானங்களையும் சிந்தனை செய்து பார்க்கின்றேன். நான் ஞானக்கடல் தந்தையின் மூலம் மூன்றாவது கண்ணை பெற்று அதன் மூலம் ஆத்மாவின் ஜோதியை ஏற்றிவிடுகின்ற ஆத்மா. நான் தந்தை கொடுக்கும் முரளியின் மூலமாக தகுதி வாய்ந்தவனாக ஆகி சொர்க்கத்தின் திறப்பு விழாவை செய்கின்ற ஆத்மா. நான் தூதராய் அனைவருக்கும் செய்தியை கொடுக்கின்ற ஆத்மா. நான் தந்தையின் மூலம் பலியை பெறுகின்ற ஆத்மா. ஞானக்கடல் பரமபிதா பரமாத்மாவின் மூலமாக நான் மூன்றாவது கண்ணை திறந்து கொண்ட ஆத்மா. நான் சத்கதிக்காக தந்தையிடமிருந்து ஞானத்தை கற்றுக்கொள்கின்ற ஆத்மா. நான் இப்போது தேவி தேவதைகளை சம்ஸ்காரங்களை தாரணை செய்கின்ற ஆத்மா. நான் ஒரு வினாடியில் தந்தையிடமிருந்து சத்கதியை அடைகின்ற ஆத்மா. நான் தந்தை மூலமாக விழிப்படைந்த ஆத்மா. நான் தந்தை மூலமாக தெய்வீக பார்வை மற்றும் ஞானத்தின் மூன்றாவது கண்ணை பெறுகின்ற ஆத்மா. நான் அதன் மூலம் முழு உலகையும் தெரிந்து கொண்ட ஆத்மா. நான் இது உருவாகி உருவாக்கப்பட்ட அழிவற்ற நாடகம் என்பதை புத்தியில் பதிந்து வைத்திருக்கின்ற ஆத்மா. நான் முழு உலகின் முதல், இடை, கடைசி, மூலவதனம், சூட்சம வதனம், ஸ்தூல வதனம் என அனைத்தையும் தெரிந்திருக்கின்ற ஆத்மா. நான் இந்த சிருஷ்டி சக்கரத்தை புரிந்து கொள்வதன் மூலமே சக்கரவர்த்தி ராஜாவாக ஆகிவிடுகின்ற ஆத்மா. நான் இப்போது மீண்டும் தந்தையிடமிருந்து ஆஸ்தியை எடுத்துக்கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் இல்லற விஷயங்களில் இருந்தபடி தாமரை மலர் போல் தூய்மையாக இருக்கின்ற ஆத்மா. சிவத்தந்தையின் மூலமாக துக்கத்திலிருந்து விடுபட்டு சுகத்தை பெறுகின்ற ஆத்மா. நான் சதா சுகம், அமைதி, செல்வம் நிறைந்த ராஜ்யத்தை
மீண்டும் பலனாக பெற்றுக்கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் எல்லைக்கப்பாற்பட்ட தந்தையிடமிருந்து எல்லைக்கப்பாற்பட்ட ஆஸ்தி 5000 வருடங்களுக்கு முன்பும் பெற்றிருந்த ஆத்மா. நான் ஞானத்தின் அலங்காரம் செய்திருக்கின்ற ஆத்மா. நான் இப்போது லட்சுமியை மணமுடிக்க தகுதி வாய்ந்தவனாக ஆகிக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் நாராயணனை மணமுடிப்பதற்காக ஞானத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் தந்தையைப் போன்று நன்மை செய்பவனாக ஆகின்ற ஆத்மா. நான் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையிடம் கற்றுக்கொள்கின்ற ஆத்மா. நான் பாரதத்தின் குப்தமான உண்மையான ஆன்மீக சமூக சேவகனாக இருக்கின்ற ஆத்மா. நான் ஆன்மீக சேவை செய்கின்ற ஆத்மா. நான் தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்கின்ற ஆத்மா. நான் தந்தையிடம் அன்பான புத்தியை வைத்திருக்கின்ற ஆத்மா. நான் பாரதத்தை சொர்க்கமாக ஆக்குகின்ற ஆத்மா. நான் தந்தையிடமிருந்து எதிர்காலத்திற்காக 21 பிறவிகளுக்கு சுகத்தின் ஆஸ்தியை பெறுகின்ற ஆத்மா. நான் சுகதாமத்திற்கு செல்வதற்காக தூய்மை அடைகின்ற ஆத்மா. நான் தூய்மையான உணவை உண்ணுகின்ற ஆத்மா. நான் தந்தையை நினைவு செய்து மற்ற தொடர்புகளை விடுத்து தந்தையிடம் தொடர்பை இணைத்துக் கொண்டு தூய்மை அடைகின்ற ஆத்மா. நடந்தது நடந்துவிட்டது. நடந்ததை மறந்துவிட்டு இல்லற விஷயங்களில் இருந்தபடியே நான் சதோப்பிரதானம் அடைவதற்கான முயற்சியை செய்கின்ற ஆத்மா. நான் விநாசத்திற்கு முன்பாக கண்டிப்பாக தூய்மை அடைகின்ற ஆத்மா. நான் பாரதத்தை சொர்க்கமாக்குவதற்காக உண்மையிலும் உண்மையான சேவையில் மும்மரமாக ஈடுபடுகின்ற ஆத்மா. நான் உண்பதும் குடிப்பதும் மிகவும் சுத்தமானதை தேர்வு செய்கின்ற ஆத்மா. நான் ஸ்தூல காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும் மனதின் மூலம் உலக மாற்றத்திற்கான சேவையை செய்யக்கூடிய பொறுப்புள்ள ஆத்மா. நான் எந்த ஒரு காரியத்தை செய்யும் பொழுதும் உலக மேடையில் உலக நன்மைக்கான சேவைக்காக பொறுப்பாக இருக்கிறேன் என்ற நினைவில் சதா இருக்கின்ற ஆத்மா. நான் சிரேஷ்டமான மனதின் மூலம் உலகை மாற்றும் பணியில்
மிகப்பெரிய பொறுப்பை பெற்றிருக்கின்ற ஆத்மா. நான் ஒவ்வொரு நொடியையும் விலை மதிப்பற்றது என்று உணர்ந்து ஜட சைத்தன்யத்தை மாற்றும் காரியத்தில் வெற்றி பெற செய்து கொண்டே இருக்கின்ற ஆத்மா. நான் நிரந்தர யோகியாக இருக்கின்ற ஆத்மா. நான் ஜுவாலா சொரூப ஸ்திதியில் இருந்து கொண்டு சக்திசாலி நினைவின் அனுபவம் செய்கின்ற ஆத்மா. இவ்வாறாக பாப் தாதா கொடுத்த ஒவ்வொரு சோமானங்களையும் நான் ஒவ்வொரு காரியத்திற்கேற்ப பயன்படுத்தி வெற்றி மூர்த்தியாக ஆகின்றேன். மேலும் தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவிற்கு என்னுடைய கோடான கோடி நன்றியை மனதார சமர்ப்பிக்கின்றேன். ஓம் சாந்தி.